ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களாம் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் வந்து பாம்பே அப்பளம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அண்ணா பார்க்கெலாம் நம்ம போனோன்னா நல்ல பெரிய பெரிய அப்பளமாக சுட்டு கொடுப்பாங்க. ஒரு 70 ரூபா 60 ரூபான்னு சொல்லுவாங்க ஒரு அப்பளம். அதுதான் வந்துட்டு இந்த அப்பளம் பாம்பே அப்பளம்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து சின்னதாகவும் நாங்கள் போட்டிருக்கோம், பெருசாகவும் போட்டிருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் பெருசு, இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சின்னது. அந்த மாதிரி 2 சைஸில் போட்டோம். இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த அப்பளத்துக்கு மேலே தூவுறது வந்து பருப்பு பொடி. அந்த பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த அப்பளத்து மேலே தூவி சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம 4 கிலோ எடுத்தாலே நமக்கு ரொம்பவே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் ஜவ்வரிசி. இப்போ பாருங்கள், நீங்கள் போட்ட கிளாஸ்லேயே வந்து ஒரு 1/4 கிளாஸ் வருது. அதாவது எந்த கிளாஸில் அரிசி 1 கிளாஸ் இருக்கீங்களோ அதிலே 1/4 கிளாஸு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அப்போனா வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஊற வச்சாச்சு. ஜவ்வரிசி தெரியாது, குட்டி குட்டியாக இருக்கனால. இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே நல்லாவே ஊறிடும். நமக்கு அதிகமாக நேரம் எடுக்காது பச்சரிசினால். இதை வந்து இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நல்லா புளிக்கணும். நம்ம உளுந்தெல்லாம் போடாதனால இது ரொம்ப சீக்கிரமாக புளிக்காது. அதனால் நல்லா ஒரு 12லேருந்து 16 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்கணும். புளிச்சாதான் வந்து இந்த அப்பளம் நல்லா வரும். ரொம்பவும் புளிக்க வச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா நுரையாக வர்ற அளவுக்கு புளிக்க வச்சு எடுக்கணும். இது வந்து இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் குருணை கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி வலுன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றி புளிக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு, இந்த அப்பளம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் வெளியில் போகும்போதெல்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே, மொறுன்னு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக உப்பு மட்டும் தான் போடுறோம், வேறு எதுவும் போட போகிறது கிடையாது. போட்டுட்டு நல்லா அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை நம்ம புளிக்க வைக்க போகிறோம். நல்லா 16லேருந்து 18 மணி நேரம் கூடவே புளிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வேக வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கலாம். பெரிய அப்பளமாக வேணும்னா இந்த மாதிரி பெரிய தட்டு, ஒரு மீடியமான தட்டு எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு நம்மளோட மாவு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இதை வந்து நல்லா ஊற்றி இந்த மாதிரி எல்லா இடமும் பரப்புற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம். இது அப்படியே ஒரு 2 செகண்ட்லேயே வெந்துடும். ஒன்று வைக்க இன்னொன்று வைக்க அப்படியே மாற்றி பண்ணிகிட்டே இருக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இது வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை வந்து எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஆற வைக்கணும். கொஞ்சம் நேரமாக ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சுன்னா கையிலே வந்துடும். இல்லைன்னா லைட்டாக ஏதாவது வச்சு ஓரங்கள்லாம் வந்து நல்லா இது எம்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெதுவாக இதை எடுக்கலாம். ஈஸியாக வந்துடும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். இதை வந்து எடுத்து நம்ம இப்போ ஒரு வெள்ளை துணியில் வைக்க போகிறோம். வச்சு மொட்டை மாடியில் வத்தல் காய வைக்கிற மாதிரி காய வைக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடும். இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம சின்னதாக ஊற்றினா சின்ன பிளேட்டில் ஊற்றி வைக்கலாம். பெருசாக வேணும்னா இந்த மாதிரி பெருசாக ஊற்றி வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் நம்ம போட்டு வச்சிடலாம். துணி நனைச்சிட்டு அதில் போட்டு வச்சிடலாம் காயறதுக்காக. இது பாருங்கள், சின்னதாகவும் வச்சுருக்குறோம், பெருசாக வச்சுருக்குறோம், ரொம்ப பெருசாக வச்சுருக்குறோம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம வைக்கலாம். இப்போ வந்து சின்ன சைஸை நான் ஊற்றிருக்கிறேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன தட்டில் ஊற்றி வைக்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன தட்டு இருந்ததுன்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பளம் பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக இது மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து ஈஸியாக வரும். உங்களுக்கு ரொம்ப சுலபம் நான் செய்கிறது. நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கும்போது நம்ம அப்பப்போ வறுத்து கொடுக்கலாம். அதுக்காக தான் இது.
சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த ஸ்பெஷலாக போட்டு தருவாங்க பொடி, பருப்பு பொடி. அது கூட எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதுவும் கூட நீங்கள் பார்த்து அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அப்பளம் வறுக்கும் போதெல்லாம் மேலே தூவி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டையுமே எடுத்தாச்சு. இது வந்து சின்ன சைஸு. இதையும் எடுத்து நம்ம துணி மேலேயே காய வச்சிடலாம். இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இது வந்து நல்லா ஒரு 2 நாள்லேயே காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம அப்பளம் வறுக்க வேண்டிதான். பாருங்கள், நம்ம வறுத்த இந்த சின்ன சைஸ் போட்டோம்ல, அதுதான் இது. இது வந்து எப்படி வறுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த பாம்பே அப்பளம் மாதிரியே இருக்குது பார்த்தாலே. நம்ம அண்ணா பார்க்கில் சாப்பிட்ற அதே அப்பளம் தான் இது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ரொம்ப காஞ்சதுன்னா நமக்கு அப்பளம் வந்து கருப்பாயிடும். இது கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு, பரவாயில்ல. ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து பெரிய அப்பளம். சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டுமே ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பளம் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத புது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.